محمد 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 وہ رحمت ہی رحمت وہ رحمت ہی رحمت محمد 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 وہ رحمت ہی رحمت وہ رحمت ہی رحمت محمد 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 وہ رنگے گلستہ وہ پھولوں کی نکہت محمد وہ آنکھوں کی ٹھنڈک دل و جاں کی راحت محمد وہ رنگے گلستہ وہ پھولوں کی نکہت وہ آنکھوں کی ٹھنڈک دل و جاں کی راحت سپر صبر کی اور ایمان کی طاقت محمد 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 وہ رحمت ہی رحمت وہ رحمت ہی رحمت محمد 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 عنایت کا مژدہ نوید شفاعت محمد محمد بنی وجہ تخلیق ان کی محبت محمد محمد عنایت کا مژدہ نوید شفاعت بنی وجہ تخلیق ان کی محبت دلوں کی عبادت نگاہوں کی جنت محمد 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 وہ رحمت ہی رحمت وہ رحمت ہی رحمت محمد 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 الصبح بدا من طلعته والليل دجى من وفرته ہے نور سحر چہرے سے تیرے اور شب کی رونق زلفوں سے اللہ 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 کنز الکرم مولا النعم هادي الأمم لشريعته نعمت کا خزینہ ہے مولا گنجینہ ہے رحمت ہے آقا ہادی ہے تمامی امتی کے ہو رہنما ہے شریعت کے اللہ 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 سعت الشجر نطق الحجر شق القمر بإشارته انگلی کے اشارے
चले, एजाज से पत्थर बोल उठे और चांद हुआ है दो टुकड़े अंगुष्ठ के इशारे से। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहु। பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்து உணவளித்து உடையளித்து வாழுமிடம் எமக்களித்து வழிகாட்ட மறையளித்து வாஞ்சை மிகு நபியளித்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சந்திரனை பிளந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க மஜ்லிஸினை சங்கை செய்ய வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறையஞ்சியவனாக 1400 ஆண்டுகள் கடந்தும் ஓர் எழுத்து கூட மாறவில்லை. இனி எத்துணை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு புள்ளி கூட மாறப்போவது இல்லை. அசத்தியத்திற்கு மத்தியிலே நின்றிருக்கக்கூடிய சத்திய வேதம், சர்தார் நபிக்கு அருளப்பட்ட மாமறை, கேட்டாலும் நன்மை பார்த்தாலும் நன்மை கொடுத்தாலும் நன்மை என்று நன்மை கடலிலேயே நம்மளை தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிற அருள்மறையான திருமறை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு பட்டமளிப்பு நிகழ்வு இனிதே துவங்குகிறது. இந்த நிகழ்விற்கு முதலாவதாக உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர் முஹம்மது முஸ்வீக் இறைவசனத்தை ஓதி துவங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மாணவரின் குரல் வளத்தில் குன்றாத வளம் சேர்ப்பானாக. அணிமுத்து மாலை 8 தொகையாகும்
அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும். புலவரெல்லாம் எழுதி வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள் கலைமங்க இதழ் சிந்தும் புன்னகைக்கே அழகேது. நிகழ்ச்சியின் அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து. மலர்ந்த முகத்தோடு வரவேற்பதுதான் சிறந்தது என வண்ண முகமலர்ந்து வார்த்தைதனை மாலையாக கோர்த்து எண்ணில்லா அகமகிழ்வோடு வந்தாரை வரவேற்பதற்காக வேண்டி உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் அவர்கள் உங்கள் முன்னிலையில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கனவு நனவாகும் நாள் இன்று. ஆம், நமது ஒரு கனவு நனவாகும் நாள் இன்று. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அடியேனின் நன்றிகளை நெஞ்சின் ஆழத்திலிருந்து நமிழ்ந்தவனாக எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நமது நெஞ்சில் நிறைந்துள்ள நேசத்தையும் பாசத்தையும் பதிவு செய்தவனாக, அவர்களின் துஆவை ஆதரவு வைத்தவனாக எனது வரவேற்புரையை துவங்குகின்றேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சுவர்க்கத்து மாப்பிள்ளைகளின் ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவிற்கு எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், ஜமியத்துல் உலமாய ஹிந்த் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பியர்ஸ் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், டிஸ்வா செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், பள்ளப்பட்டி ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளப்பட்டி அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளப்பட்டி முஸ்லிம் கல்வி சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளப்பட்டி எஜுகேஷன் சொசைட்டியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளப்பட்டி பிஇசி உறுப்பினர்கள், பள்ளப்பட்டியை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பொதுநல அமைப்புகளின் உறுப்பினர்கள், பாப்புலர் எக்ஸ்பிரஸ் வாட்ஸ்அப் இணையதள சகோதரர்கள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், பள்ளப்பட்டியில் மார்க்க பணிகளை மங்காமல் செயல்படுத்தி கொண்டிருக்கும் மஸ்ஜித் மற்றும் மதரசா இமாம்கள், உலமாக்கள், முஅத்தின்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மதரசா மாணவர்கள், பள்ளப்பட்டியில் புதிய தலைமுறை சமுதாயத்தை பக்குவமாக வார்த்தெடுக்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பள்ளிக்கூடங்களின் முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தாய்மார்கள், பெற்றோர்கள், அனைத்து மஹல்லா ஜமாத்தார்கள், வெளியூர் அன்பர்கள், உங்கள் அனைவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். பள்ளப்பட்டி நகராட்சி மன்றத்தின் தலைவி ஜனாபா முனவர்ஜான் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மௌலானா மௌலவி ஹபீப் முகமது ஹசரத் அவர்களையும், மௌலானா மௌலவி ஹுசைன் அகமது ஹசரத் அவர்களையும், கரூர் மாவட்ட டவுன் காசி மௌலானா மௌலவி முகமது சிராஜுதீன் ஹசரத் அவர்களையும், புதுதில்லியிலிருந்து மகிழ்வுடனும் பாசத்துடனும் வருகை தந்துள்ள மௌலானா மௌலவி சையத் மஹமூத் அசத் மதனி சாஹிப் ஹசரத் அவர்களையும் வருக வருக என நெஞ்சம் நிறைந்து வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அழகிய வரவேற்புரை நிகழ்த்திய தாளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு அற்புதமான கீதத்தினை அழகிய குரலில் இசைப்பதற்காக உங்கள் முன்னிலையில் வருகிறார் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர் எம்என் முகமது முஸ்விக். السلام عليكم ورحمة الله وبركاته.
رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن لله لله يهفو املي لله ولحفظ كتاب الله من اول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن يا نور يا نور يا محكم يا تنزيل لمحمد عن جبريل من رب العرش دليل للعالم والإنسان تكبير تكبير للحافظ وهو صغير والله العين قريب يحمل فجر أميري وتلاوة الأكوان رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن رحمن يا رحمن السلام عليكم ورحمة الله وبركاته பட்டம் பெறும் ஹாஃபில்களே வருக. உயர்மறையை உள்ளத்தில் தாங்கிய உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல் முத்துக்களே வருக. மாமறையை மனனம் செய்த மாண்பாளர்களே வருக. மாநபியின் நேசர்களே வருக. மகஷரனும் பெருவெளியில் மணிமகுடம் சூட இருக்கும் மாணிக்கங்களே வருக. இறைமறையை இதயத்தில் சுமக்கும் இதயங்களே வருக. மலக்குமார்களின் இறக்கையில் நடந்த இளவல்களே வருக. திருமறை ஓதும் நாவுகளே வருக. தீனோரின் ஒளிவிளக்கே வருக. கற்றவழி நின்று ஈருலகிலும் வென்று ஈடு இணை இல்லாமல் வாழ்க. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியில் பள்ளி படிப்போடு சேர்த்து அருள்மறையான திருமறையை முழுமையாக மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற இருக்கிற 6 ஆஃபில் பெருமக்களை இந்த மேடைக்கு அன்போடு வரும்படி அழைக்கிறோம். الطير افتتانا وتباهى في سمانا صفوة الحفاظ تشدو في أعاليها مكانا في أعاليها مكانا الطير افتتانا وتباهى في سمانا صفوة الحفاظ تشدو في أعاليها مكانا في أعاليها مكانهم خيار الناس حظا ختموا القرآن حفظا هم خيار الناس حظا ختموا القرآن حفظا حق الآية الطوال واملأوا الكون جمال إنه حبل الإله خشعت منه الجبال خشعت منه الجبال
தொடர்ந்து பல சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு பரீட்சையும் உண்டு என்பதனை நிரூபிப்பதற்காக வேண்டி ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்துவதற்காக ஹாஃபில் எஸ் முகமது அயாஸ் உங்கள் முன்னிலையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق الله العظيم. All the praises belongs to Allah, the Lord of the universe. Quran is a holy book. It contains the words of Allah subhanahu wa ta'ala. There is no book besides Quran Sharif which has challenges that has no mistakes in it. It is the only one book which has the solutions of all the problems whatever occurs in this world. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. அவருடைய மொழித்திறன் சிறக்க வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. தொடர்ந்து அரபியில் உரை நிகழ்த்துவதற்காக ஹாஃபிஸ் பிஜெட் சல்மான் குரைஸ் உங்கள் முன்னிலையில். الحمد لله الذي دعانا إلى بابه وأنعم علينا بإنزال كتابه أنزله على عبده محمد صلى الله عليه وسلم ليكون للعالمين نذيرا وأرسله شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أحمده حمدا كثيرا والحمد لله الدائم الإنعام المتفضل على كافة الأنام الشامل إكرامه لكل خاص وعمام الذي ابتدأ الخلق بثلاثة في الأرحام. وأحمده وأشكره وشكر المنعم واجب علينا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعالى عما يقول الظالمون علوا كبيرا. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله الذي بعثه بالحق إلى الخلق نذيرا وبشيرا. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: نزل القرآن على 5 أوجه: حلال وحرام ومحكم ومتشابه وأمثال. فأحلوا الحلال وحرموا الحرام واعملوا بالمحكم وآمنوا بالمتشابه واعتبروا بالأمثال. بارك الله لي ولكم في القرآن ونفعني وإياكم بما فيه من البيان. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولكافة المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்வர்க்கத்து மொழியில் உரையாற்றிய மாணவருக்கு நன்றி. தொடர்ந்து சுந்தர தமிழில் உரையாற்றுவதற்காக ஹாஃபிஸ் ஏஎன் அப்துல் ஹஃபீஸ் அவர்கள் உங்கள் முன்னிலையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேச்சுக்கள், இந்த பேச்சுக்களிலே ஆக சிறந்த பேச்சாக அல்லாஹ்வின் பேச்சாக தான் இருக்கும். அந்த அல்லாஹ்வின் பேச்சுகளிலே இவ்வுலகில் இறுதியாக இறங்கியது இந்த திருக்குர்ஆன் வேதமாகும். இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் இருக்கிறது அனைத்து விதமான நோய்களுக்கும் ஷிஃபாவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், தன் நோயிற்கு மருந்து தானாக எடுப்பதை காட்டிலும் அந்த நோயை பற்றி நன்கு அறிந்த ஒரு மருத்துவரிடம் சென்று குர்ஆனிலே கிடைக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் தன்னுடைய தேவைகளை எவ்வளவு அறிந்திருப்பானோ அதை விட அல்லாஹ் அந்த தேவைகளை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதுக்கு தகுந்தவாறு இந்த குர்ஆனை இறக்கினான். அப்ப உள்ள எல்லா கவிஞர்களும் இந்த குர்ஆனை பார்த்து வியந்து போனார்கள். இன்னும் இந்த குர்ஆன் உடையவர்களாகவும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தும் நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய இந்த மாணவனினுடைய சிந்தனையையும் சொல்வளத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. விருந்தினர்களை சிறப்பு செய்யும் தருணம். நம் அழைப்பினை ஏற்று நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இந்த கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ஹாஜி KS ஷேக் தாவூத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு கேடயத்தினை வழங்கி கண்ணியம் செய்ய இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களை பல்லப்பட்டி வட்டார நகர ஜமாத்துல் உலமா சபை சார்பாக பல்லப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்ய இருக்கிறார்கள். உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் அவர்கள் ஹாஃபில்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஹாஃபில் முஃப்தி முஹம்மது ஹுசைன் காசிமி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு கேடயத்தினை வழங்குகிறார்கள். மௌலானா மௌலவி ஹபீப் முஹம்மது நத்வி ஹசரத் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மௌலானா முஃப்தி அனீஸ் ஹசரத் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எங்கள் ஹாஃபில்கள் வளர்வதற்கு உங்களை போன்ற பெரியோரின் சொல்தானே ஆயுதம். ஹாஃபில்களை வாழ்த்தி நல்லுரை வழங்குவதற்காக வேண்டி நமதூர் கிழக்கு பள்ளியின் தலைமையுமாம் அல் மதரசத்துல் உஸ்வத்துல் ஹசனா சரியத் கல்லூரியினுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ஹபீப் முஹம்மது நத்வி ஹசரத் அவர்கள் தற்போது வாழ்த்துரை வழங்குவதற்காக உங்கள் முன்னிலையில். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا
صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهذا كتاب أنزلناه مبارك فاتبعوه واتقوا لعلكم ترحمون. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வீற்றிருக்கிற இந்த அவை ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு அவையாக இருக்கிறது. சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் சாதாரணமான அறிஞர்கள் அல்ல, பெரியார்களுடைய நல்லோர்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் இங்கே நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல சில அவையிலே கலந்து கொண்டவர்கள் கூட அவர்கள் துர்பாக்கியவான்களாக ஆகமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபை இது. அத்தகைய நல்லோர்கள் அல்லாஹுடைய அடியார்களுடைய ஒரு சபையிலே நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். இரண்டாவது, இந்த சபை இன்னொரு வகையிலே ஒரு முபாரக்கான ஒரு சபை. காரணம், இங்கே குர்ஆனை மனனம் செய்திருக்கின்ற ஹாஃபிதுகள், அவர்களை கௌரவிக்கிற ஒரு நிலை, ஒரு அவை இது. அந்த வகையிலும் இது சிறப்பிற்குரிய அவை. திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் மறுமை நாளில் அல்லாஹ்வால் கௌரவிக்கப்படுவாங்க. குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இதோ குர்ஆனோடு வாழ்ந்தவர், குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆனை செயல்படுத்தியவர், இவருக்கு நீ நகைகள் அணிகலன்கள் அணிவித்து இவரை கௌரவப்படுத்தி என்று குர்ஆன் சொல்லும். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த ஹாஃபிதுகளுக்கெல்லாம் அவர்களது தலையிலே ஒரு கிரீடம் அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். மறுபடியும் அந்த திருக்குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவர்களுக்கு இன்னும் கண்ணியத்தை அதிகப்படுத்தி என்று அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பு கௌரவ ஆடைகளை அணிவிப்பான். இப்படியாக மறுமையிலே அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகளுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துவான். நாம் இந்த உலகத்தில் நடத்துகிற மாதிரி அங்கே ஹாஃபிதுகளுடைய சிறப்பை எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த வகையிலும் இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அவை. நாளை மறுமையிலே சொர்க்கம் சென்ற பிறகு அமல் எதுவுமே கிடையாது. சொர்க்கத்தில் போய் ஏதாவது அமல் இருக்குதா? இல்லை. சொர்க்கத்தில் யாரையாவது தொழுங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லப்படாது. சொர்க்கத்தில் நோன்பு வைங்கன்னு சொல்லப்படாது. ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு அமல் தான் இருக்கும். அது என்ன? இந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை பார்த்து சொல்லப்படும், இக்ரா வரத்தில், ஓது, உலகத்திலே நீ எப்படி ஓதிக்கொண்டிருந்தாயோ, கமா துரத்திலு ஃபித் துன்யா, உலகத்திலே எப்படி அழகாக ஓதினாயோ அவ்வாறு நீ ஓதிக்கொண்டே இரு. ஃபஇன்ன மன்சிலத்தக في آخر آية تقرأها عند آخر آية تقرأها. அவர் எவ்வளவு ஓதுவாரோ ஓத ஓத சொர்க்கத்தில் அவருக்கு படித்தரங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுகிற அமல் உண்டு. அவர் எவ்வளவு ஓதுகிறாரோ ஓத ஓத அவருடைய படித்தரங்கள் கூடிக்கொண்டே போகும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஹாஃபிதுகளுக்கு கௌரவிப்பு விழா என்பது, அவர்களை கண்ணியப்படுத்துகிற விழா என்பது எவ்வளவு தேவை, இந்த அவை எவ்வளவு முபாரக்கான பரக்கத்தான அவை என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அருமையானவர்களே, அந்த வகையிலே நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன். கல்வி நிலையங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்தே இருக்கிறோம். இன்றைய இந்த கல்வி என்பது பொதுவாக உலக கல்வி என்று எதை நாம் சொல்கிறோமோ, இந்த கல்வி என்பது இந்த காலத்தில் இந்த தலைமுறைக்கு வழங்கப்படுகிற கல்வி என்பது பொதுவாக ஒரு பயனற்ற நிலையில் இருக்கிறது. இந்த காலத்து கல்வி என்பது மாணவர்களிடத்திலே வாசிப்பை தூண்டுவது கிடையாது, வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துவது கிடையாது. ஒரு காலம் இருந்தது, கல்வி படிப்பவர்கள் படிப்பார்கள், வாசிப்பார்கள். இப்போது அப்படி இல்லை. இப்போதெல்லாம் கல்வியிலே பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட காரணத்தினாலே, இப்போது பல்வேறு வளர்ச்சியை கண்டுவிட்ட காரணத்தினாலே புத்தகத்தை பார்த்து படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இப்போது அறவே இல்லை. அதே போலத்தான் நாம் வாழுகிற இந்த காலத்தினுடைய கல்வி என்பது மாணவர்களுக்கு நல்ல பண்பாட்டையும் போதிப்பது கிடையாது. ஒரு காலத்திலே கல்வியாளர்கள் என்று சொன்னால்
சிறந்த பண்பாளர்கள், சிறந்த ஒழுக்கத்திற்குரியவர்கள் என்றுதான் அறியப்பட்டாங்க. ஆனால் இக்கால கல்வி அப்படி இல்லை. இப்படி எத்தனையோ குறைபாடுகள் இந்த காலத்தினுடைய கல்வியில் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? கல்வி என்பது அல்லாஹுடைய திருநாமத்தோடு இணைக்கப்பட வேண்டும். எந்த கல்வி அல்லாஹுடைய திருநாமத்தோடு இணைக்கப்படுகிறதோ அந்த கல்வி மனிதனை உருவாக்கும், சிறந்த மக்களை உருவாக்கும், சிறந்த குணங்களை கொண்ட மனிதர்களை உருவாக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனத்திலேயே நமக்கு உணர்த்தப்படுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இக்ரா என்று நிறுத்தவில்லை, படி என்று நிறுத்தவில்லை. நீ படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உம்மை படைத்த இறைவனுடைய திருநாமத்தோடு இணைந்திருக்க வேண்டும், படிக்க வேண்டும். அது ரப்புடைய திருநாமத்தோடு இணைந்த கல்வியாக இருக்கணும். அப்படித்தான் ஒரு காலத்திலே முஸ்லிம் சமுதாயம் கல்வியை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்திலே கல்வி என்பது எல்லா அறிவும் படிக்கக்கூடியவர்கள் குர்ஆனையும் சேர்த்து படிப்பாங்க, எல்லா கல்வியும் படிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தையும் சேர்த்து படிப்பாங்க. அந்த கல்வியாளர்களால் இந்த சமுதாயம் பயன்பெற்றது. ஆனால் நாம் இப்போது வாழ்கிற இந்த கல்வி முறை, இப்போது நாம் பார்க்கிற இந்த கல்வி முறையானது அப்படி இல்லை. இது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கல்வி திட்டத்தை போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படியானால் ஒரு சிறந்த தலைமுறை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்கள் அந்த கல்வியோடு மார்க்கம் சார்ந்த கல்வியையும் நாம் நம்முடைய கல்விக்கூடங்களிலே சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய பேருள்ளால் கடந்த 2008ஆம் ஆண்டு நம்முடைய கிழக்கு பள்ளியில் தான் உஸ்வத்துன் ஹசனா இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய ஆரம்ப துவக்கம் அங்குதான் வைத்து நடந்தது. பள்ளியிலே வைத்து தான் இந்த கல்விக்கூடத்தினுடைய துவக்கம் ஆரம்பித்தது. அல்லாஹுடைய பேரொருளால் அது இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று நம்முடைய இந்த கல்விக்கூடத்திலே மாணவர்களை ஹாஃபிதுகளாக்குகிற அந்த திட்டமும் உலமா பெருமக்களால் மிக சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. அந்த ஹாஃபிதுகள் குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை அறிந்தவர்களாக சமுதாயத்திற்கு சிறந்த மாண்பாளர்களாக இருப்பாங்க. அருமையானவர்களே, இந்த ஹாஃபிதுகள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்களை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியதாகும். ஒரு நேர்மையான அரசரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, ஒரு வயது முதிர்ந்த முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. எனவே இந்த சபை அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிற சபை. ஏனென்றால் இந்த ஹாஃபிதுகளை, இந்த குர்ஆனை மனனம் செய்த மக்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அப்படியானால் இவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அருமையானவர்களே, திருக்குர்ஆனுடனான நம்முடைய தொடர்பு தான் எல்லா விஷயங்களுக்குமான தீர்வு. சமுதாயம் சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றுக்குமான தீர்வு அல் குர்ஆன் தான். சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகூனு ஃபித்னா, நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, மல் மக்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து விடுபடுகிற வழி என்ன? அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அணுகிறதுன்னு கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரிதான் சொன்னாங்க, அல்லாஹுடைய வேதமான திருக்குர்ஆனை பற்றி கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் தான் எல்லா நிலைகளுக்கும் நமக்கு தீர்வாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் பிறர் ஓதுவதை ரசிப்பது, பிறரை ஓத சொல்லி கேட்பது, இதெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதல், உள்ளத்திற்கு நிவாரணம். குர்ஆன் வெளி நோய்களுக்கும் நிவாரணமாக இருக்கிறது, குர்ஆன் உள் நோய்களுக்கும் நிவாரணமாக இருக்கிறது. குர்ஆனை பல இடங்கள்ல அல்லாஹ் ஷிஃபா என்று சொல்லுவான். இப்போ அந்த வகையில் நிம்மதி இல்லாத இந்த உலகத்தில், பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்த இந்த உலகத்தில் குர்ஆன் தான் நமக்கு நிம்மதி, குர்ஆன் தான் நமக்கு ஆறுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முறையை கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுக்கே குர்ஆன் அருளப்படுகிறது, ஆனாலும் அவர்கள் மற்றவர்கள் குர்ஆன் ஓதுவதை ரசிப்பாங்க, பிறர் ஓதுவதை அருகில் நின்று கேட்பாங்க. இரவு நேரங்களில் மஸ்ஜிது நபவியில் பல சஹாபாக்கள் தொழுவாங்க, குர்ஆனை ஓதி தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கள் எப்படி ஓதுறாங்க அதையெல்லாம் அருகில் சென்று கவனிப்பாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் பார்வையிடுறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிட்டு இருக்கிறாங்க.
அவங்க குர்ஆன் ஓதுறாங்க, ரொம்ப மெதுவா ரொம்ப தாழ்ந்த குரல்ல ஓதுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் போறாங்க, அவங்க குர்ஆன் ஓதுறாங்க, ரொம்ப உரத்த குரல்ல ஓதுறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் செல்றாங்க, அவங்க குர்ஆன்ல ஒரே இடத்திலிருந்து ஓதாம ஒரு சூறாவிலிருந்து சில ஆயத்துகள், இன்னொரு சூறாவிலிருந்து சில ஆயத்துகள், இங்கொன்றும் அங்கொன்றுமா ஓதிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கவனிச்சாங்க. தொழுது முடித்து விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு அருகில் வந்தேன், நீங்கள் குர்ஆனை ரொம்ப தாழ்ந்த குரல்ல ஓதுனீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் தான் சொன்னாங்க, நான் அஸ்மஅது மன் நாஜைது, எந்த ரப்போடு தனிமையில் உரையாடுகிறேனோ அவனுக்கு மட்டும் கேட்டா போதும், அதனால மெதுவா ஓதுனேன். ஏன்னா யஅலமு ஸர்ர வ அஃபா, அவன் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறிந்தவன் அல்லவா, என் குரல் அவனுக்கு கேட்டா போதும், மெதுவா ஓதுனேன். பெருமானார் சொன்னாங்க, கொஞ்சம் வழிகாட்டுறாங்க, கொஞ்சம் சத்தத்தை கூட்டிக்கங்கன்னு சொல்லி. உமர்லாண்டு சொன்னாங்க, உங்க பக்கத்துல வந்தேன், ரொம்ப உரத்த குரல்ல ஓதுனீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சத்தமா ஓதுனா தூக்கம் வராது, சத்தமா ஓதுனா தூக்கம் வராது, அதே போல சைத்தான் ஓடி போயிடுவான், சைத்தானை விரட்டுகிறேன், பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புகிறேன், அதுக்காக சத்தமா ஓதுனேன்னு சொன்னாங்க. சொன்னார்கள், சரிதான், நீங்க சொல்ற காரணம் ரொம்ப அழகானது, கொஞ்சம் குரலை குறைத்து கொள்ளுங்க. ஹஜ்ரத் பிலாலிடம் வந்து சொன்னாங்க, உங்க பக்கத்துல வந்தேன், ஒரே சூறாவை ஓதாம ஒரு சூறால கொஞ்சம், இன்னொரு சூறால கொஞ்சம், இப்படி ஓதுறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. பிலால்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் அழகானது, இந்த குர்ஆன் இனிமையானது, இங்கொன்றும் அங்கொன்றுமாக எடுத்து ஓதுவதில் எனக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது. இந்த குர்ஆன் முழுவதுமே தய்யிபுன் யஜ்மஉல்லாஹு பஅதஹு பிபஅதின், இந்த குர்ஆன் இனிமையானது, ஒரு வசனத்தை அல்லாஹ் இன்னொரு வசனத்தோடு இணைக்கிறான், நான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஓதுகிறேன்னு சொன்னாங்க. நீர் சொல்கிற காரணம் சரிதான், ஆனாலும் ஒரே இடத்திலிருந்து ஓதுங்கள். குர்ஆனை ரசித்து கேட்குறாங்க, சஹாபாக்களுக்கு வழிகாட்டுறாங்க. அப்படியானால் இந்த குர்ஆனை நாம் ஓதுவது மட்டுமல்ல, பிறர் ஓதுவதை ரசிப்பது, பிறர் ஓதுவதை கேட்பது, இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ சயீதுல் குத்ரி இடத்துல பெருமானார் சொல்லுவாங்க, அலைக பிதிக்ரில்லாஹி வ திலாவத்தில் குர்ஆன், ரெண்டு விஷயத்தை விட்டுறக்கூடாது, ஒன்று திக்ர், இன்னொன்று குர்ஆனுடைய திலாவத். ஒன்று திக்ர், இன்னொன்று குர்ஆனுடைய திலாவத். அலைக பிதிக்ரில்லாஹ் வ திலாவத்தில் குர்ஆன். இன்னைக்கு ரெண்டுமே நம்மள்ட்ட குறைஞ்சு போச்சு, திக்ரும் இல்லை, திலாவத்தும் இல்லை, நிம்மதியும் இல்லை. சொன்னாங்க, இந்த ரெண்டையும் விட்டுறக்கூடாது, இந்த ரெண்டு விஷயங்களை நீர் கடைபிடித்தால் வானத்திலே உம்முடைய உயிர் கண்ணியப்படுத்தப்படும், உம்முடைய ரூஹு கண்ணியப்படுத்தப்படும், இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை தருவான், உயர்வை தருவான்னு சொன்னாங்க. அப்ப திக்ரை கொண்டு, திலாவத்தை கொண்டு வானத்திலும் உமக்கு கண்ணியம், பூமியிலும் உமக்கு உயர்வு என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அஹ்லு இன்ன லில்லாஹி அஹ்லன், அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் யார்? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடைய மக்கள் தான் சொல்லி. அருமையானவர்களே, இப்படி குர்ஆனுடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே சொல்லலாம். இந்த ஹுஃபாதுகள், மனனம் செய்த இந்த பெருமக்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்றேன், குர்ஆனை மனனம் செய்வது பெரிய விஷயம் அல்ல, குர்ஆனை மனனம் செஞ்சால் மறந்துடக்கூடாது. ஒரு ஆயத்தை மனனம் செய்தவருக்கும் பொருந்தும், நீங்க ஏதாவது ஒரு ஆயத்தை மனனம் செஞ்சா அதை மறந்துடக்கூடாது. அது ஆயத்துல் குர்சியா இருக்கலாம், பக்ராவுடைய கடைசி வசனங்களா இருக்கலாம், மன்சில்ல சில ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆயத்தா இருக்கட்டும், ஒரு சூறாவாக இருக்கட்டும், மொத்த குர்ஆனாக இருக்கட்டும், மறக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர் செய்கிற பாவங்கள் எல்லாம் எனக்கு காட்டப்பட்டது, அந்த பாவங்களில் குர்ஆனுடைய ஒரு வசனத்தையோ குர்ஆனுடைய ஒரு சூறாவையோ மனனம் செய்து அதை மறந்து விட்டானே, அதை விட பெரிய பாவமாக எதுவும் எனக்கு காட்டப்படவில்லை. அப்போ குர்ஆனை மறக்கிறதை விட பெருங்குற்றம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஹாஃபிதுகள் இந்த ஹதீஸை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இங்க உங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் தரப்படுதோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும், உயிர் பிரிகிற நொடி வரைக்கும் குர்ஆனை விட்டு நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. குர்ஆன் உள்ளத்திலிருந்து வேகமா ஓடிடும் சொன்னாங்க. கட்டி வைக்கப்பட்டுகிற ஒட்டகம் கயிற்றை அவிழ்த்து கொண்டு ஓடுறதை விட குர்ஆன் உள்ளத்திலிருந்து வேகமா போயிடும். குர்ஆனை மனனம் செய்வது எவ்வளவு லேசோ அந்த அளவுக்கு குர்ஆன் உள்ளத்திலிருந்து மறந்து வெளியே போயிடும் சொன்னாங்க. அதனால தான் குர்ஆனை தொழுகையில் ஓதணும், தஹஜ்ஜுதுல ஓதணும்,
இரவு தொழுகையில ஓதுறது, இதையெல்லாம் தொடர்ந்து கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளங்கள்ல என்றென்றைக்கும் நீடித்திருக்கும். அதனால குர்ஆனை மனனம் செய்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த நொடியிலும் குர்ஆனை மறக்கக்கூடாது. குர்ஆனுடையவர்கள் சிறப்பிற்குரியவர்கள். குர்ஆனை மனனம் செஞ்சவங்க தான் பெருமானாருடைய காலத்துல பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் அவங்க இமாமம் செய்வாங்க. ஹிஜ்ரத் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா சஹாபாக்களுக்கு அனுப்புறாங்க, மதீனாவுக்கு அனுப்புறாங்க. சஹாபாக்களை பெருமானார் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் நேரா எங்க வருவாங்க? குபாவுக்கு தான் வருவாங்க. ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணி நேரா குபா, இந்த குபா பள்ளியில தான் முஹாஜிர்கள் தங்கி இருப்பாங்க குபால. அங்க பெருமானார் வர்றதுக்கு முன்னால அந்த குபால தங்கி இருந்த தோழர்கள்ல பெரிய பெரிய சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் உட்பட எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இமாமத்து செஞ்சது யாரு தெரியுமா? அபு ஹுதைஃபாவுடைய அடிமையாக இருந்த சாலிம். அவர் வயதுல எல்லாத்தையும் விட சின்னவர், அவர் தான் இமாமம் செய்யறார். காரணம் என்ன? சஹாபாக்கள்ல 4 பெரும் காரிகள்ல அவர் ஒருத்தர். பெருமானார் சொல்லுவாங்க, ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இந்த 4 பேர் தான் குர்ஆன் சஹாபாக்கள்ல காரிகள். அதுல சாலிம் வயதுல சின்னவர், குபால தங்கி இருக்கிற முஹாஜிர்களுக்கெல்லாம் யார் இமாமா இருக்கிறாருன்னா அவர் தான் இமாமா இருக்கிறார். அப்போ குர்ஆனை மனனம் செய்த பெருமக்கள் பெரிய பெரிய உலமாக்களை விட அவங்க ரொம்ப சிறந்தவங்க. அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த குர்ஆன் உங்கள் வாழ்க்கையில எல்லா வகையிலையும் பரக்கத்தை தரும். அல்லாஹ் திருமறையில சொல்வான், கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாம் அருளி இந்த வேதம் எல்லா வகையிலும் பரக்கத். குர்ஆனை ஓதுகிற நாவுகள் பரக்கத்தானவை, குர்ஆனை பார்க்கிற கண்கள் பரக்கத்தானவை, குர்ஆனை தொடுகிற கைகள் பரக்கத்தானவை. எனவே குர்ஆன் முழுக்க முழுக்க பரக்கத்து தான். குர்ஆனை கல்ல பார்த்தா அந்த கண்ணுக்கு ஒளி, அந்த கண்ணுக்கு பரக்கத். உலகத்திலேயே சில பொருள்களை தான் முத்தமிட அனுமதி இருக்குது, எல்லா பொருளையும் முத்தமிட முடியாது. அதுல குர்ஆனை முத்தமிடுவது வணக்கம், தாய் தந்தையரை முத்தமிடுவது வணக்கம், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது வணக்கம். குர்ஆனை முத்தமிடுங்கள், குர்ஆனை கண்ணியத்தோடு அணுகுங்கள். நம்முடைய உலமாக்கள் குர்ஆனுடைய ஒழுக்கத்தை பத்தி தனி கிதாபை எழுதியிருக்கிறாங்க. இமாம் நவவி அவர்களுடைய ஒரு கிதாப் அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன். குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிதுகள் இருக்கிறாங்களே, இவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம் என்ன, அது அந்த கிதாப்ல சொல்லுவாங்க. குர்ஆனை சாதாரணமா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் குர்ஆனை கொடுக்குறோம் இல்லையா, கிதாபுகளை எழுதுவாங்க, உட்கார்ந்து கொடுக்க கூடாதான், எஞ்சின்னு தான் கொடுக்கணுமா. குர்ஆனை பரிமாறும் போது கூட அதை கூட ஒழுக்கன்னு எழுதுறாங்க. அது கடமை இல்லதான், ஆனா ஒழுக்கம் என்ன? குர்ஆனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறும் போது கூட நின்று கொண்டு கொடுக்க வேண்டும். அது குர்ஆனுக்கான மரியாதை. சில கிதாபுகள்ல எழுதுவாங்க, யாராவது குர்ஆனை தூக்கிட்டு அப்படி கடந்து போனா எஞ்சி நிக்கணுமா. குர்ஆனை தூக்கிட்டு யாராவது போனா எஞ்சி நிக்கணும், குர்ஆனுக்குரிய மரியாதை. உலமாக்கள் அப்படியெல்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துதான் உயர்ந்த மனிதர்களா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒழுக்கமெல்லாம் இல்லாம போனதுனாலதான் நாம உலக அளவுல உயர்வை இழந்து நிக்கிறோம். எனவே குர்ஆன் நமக்கு கண்ணியத்தை தரும். பெருமானார் சொன்னது போல, யர்ஃபஉ பிஹி கௌமன் வ யதஉ பிஹி கௌமன், இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உயர்த்தவும் செய்வான். குர்ஆனை நீங்கள் கண்ணியப்படுத்தினால், இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்த தவறினால் அல்லாஹ் இழிவுபடுத்தவும் செய்வான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகளை பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் குர்ஆனை மறக்காமல் எல்லா நிறைய மக்களை ஹாஃபிதுகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பணியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த ஹாஃபிதுகளை உருவாக்கிய அந்த உலமா பெருமக்கள், இந்த ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த பள்ளி, இந்த பள்ளியினுடைய தாளாளர், இந்த பள்ளியினுடைய இதர ஆசிரியர்கள் எல்லோரது வாழ்விலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த கல்வி நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிதுகள் உருவாகக்கூடிய நிறுவனமாக இதை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. தனக்கே உரித்தான மென்மையான குரலில் தன்மையான பல கருத்துக்களை பதிவு செய்த ஹஜ்ரத் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஹாஃபில்களை வாழ்த்துவதற்காக வேண்டி இந்த ஹாஃபில்களை உருவாக்கிய நம்மெல்லாம் செல்லமா ட்வின்ஸ் ஹஜ்ரத்தின் கூப்பிடுவோம். இனாயத்துல்லா தாவூதி ஹஜ்ரத் அவர்கள், சஃபியுல்லா தாவூதி ஹஜ்ரத் அவர்கள், இவர்களுக்கு பேராசிரியராக இருந்து பயிற்றுவித்து பாடம் புகட்டி
ஒரு நல்ல ஆலிமாக ஹாஃபிலாக நம் மண்ணுக்கு தந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முஃப்தி முஹம்மது ஹுசைன் காசிமி ஹசரத் அவர்கள் ஹாஃபில்களை வாழ்த்தி பேசுவதற்காக வேண்டி உங்கள் முன்னிலையிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال تعالى: وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. عن ابن عمر رضي الله تعالى عنهما أنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم قال: إن الله تبارك وتعالى يرفع بهذا القرآن أقواما ويضع به آخرين. وعن أبي ذر رضي الله تعالى عنه أنه قال: قلت يا رسول الله أوصني. قال: عليك بتقوى الله فإنه رأس الأمر كله. تلاوة القرآن فإنه نور لك في الأرض وذخر لك في السماء. وقال النبي صلى الله عليه وسلم: عرضت علي ذنوب أمتي فلم أر ذنبا أعظم من سورة من القرآن أو آية أوتيها رجل ثم نسيها، أو كما قال عليه أفضل الصلوات والتسليم. جی تو چاہتا ہے کہ بزبان اردو عرض کروں، لیکن محفل مجمع سامعین سب کے سب بلکہ اکثر تمل والے ہیں، اس لیے چند کلمات بطور تہنیہ و تشکر بزبان اردو ادا کر کے انشاءاللہ بزبان تمل اپنا حق ادا کروں. اس طرح کہنے کے بجائے کہ حضرت مولانا محمود نبی صاحب دامت برکاتہم مزید مجدہم وعمت فیوزہم میرے ساتھی ہیں، بلکہ میں حضرت کا ساتھی ہوں. مجھے بڑی خوشی ہوئی، سچ کہتا ہوں کہ پچھلے سال بھی حضرت کی آمد کی خبر ملی، میں فوراً تیار ہو گیا حضرت کی ملاقات کے لیے. پھر معلوم ہوا کہ کسی وجہ سے حضرت کی آمد کینسل ہو گیا، مؤخر ہو گیا. پھر اس مرتبہ بھی ایک ہفتہ ہی سے مجھے خبر ملی حضرت تشریف لا رہے ہیں، آپ بھی ہیں، تو حضرت کی ملاقات ہی کے لیے ہم آئے ہیں. قرآن کا تو ہے ہی اپنی جگہ، اس کا مقام، اس کی عظمت. وجہ یہ ہے کہ حضرت کے ہم ساتھی ہیں دور حدیث کے، اظہر مدنی، امجد مدنی، اظہر مدنی، اشہد رشیدی صاحب دامت برکاتہ، یہ سب ہم ان کے ساتھی ہیں. اللہ تعالیٰ ان حضرات کے وجود میں بقا عطا فرمائے، تمام اپنے اسلاف کے کمالات، ان کی خوبیاں انہیں اللہ تعالیٰ فرمائے. جو بھی جمعیت علماء ان کے پلیٹ فارم سے خدمت انجام دے رہے ہیں، اللہ ان تمام خدمات کو شرف قبولیت سے اللہ نوازے. آمین. صلی اللہ. அருமையான சகோதரர்களே, ஹபீப் நபி அவர்கள் சொன்னதை போன்று இந்த மஜ்லிஸ் சாதாரணமான ஒரு மஜ்லிஸ் அல்ல. முழு இந்தியாவுக்கு சந்திரன் சொன்னால் மதனி காந்தானை தாராளமாக சொல்லலாம். தென்னகத்தை பொறுத்தளவிலே, தமிழகத்தை பொறுத்தளவிலே
ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் மதனி காந்தானை சேர்ந்தவர்கள் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு வருகை தருவார்கள் என்று சொன்னால் அது பள்ளப்பட்டித்தான். உண்மை சகோதரர்களே, அதற்கு முக்கியமான காரணம் தங்களுடைய ஊரை சேர்ந்த மர்ஹூம் மஹ்தூமினா ஹஜ்ரத் ஹாஜி ஃபரீத் சாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய ஆஷிக் அவுலியாவாக ஆஷிக் மதனி காந்தான் இருந்தார்கள். அதனுடைய பரக்கத்தினால் உங்கள் ஊருக்கு இந்த மிகப்பெரிய பேர் கிடைத்திருக்கிறது. ஆக நான் தலைப்புக்கு வருகிறேன். என் அன்பு சகோதரர்களே, குர்ஆன் இன்றைக்கு மிகப்பெரிய அநீதிமிழைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய ஷேக் உஸ்தாத் தாலுல் தேவந்துடைய சதுல் குர்ஆன் வந்தார்கள். ஆஜ்கா சப்சே படா மஸ்லூம் அல் குர்ஆன் என்பதாக ஒரு சிறிய ஒரு கையெழுத்தை அவர்கள் போட்டிருந்தார்கள். நான் சொல்லுகிறேன், குர்ஆன் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு குர்ஆனை நான் நம்புகிறேன். சகோதரர்களே, நம்புகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த கடமை முடிந்து போவதில்லை. அதற்கு கடமை தொடர்கிறது. ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அடியான் என்ற மட்டத்திலே, அடியான் என்ற பொறுப்பில் இருந்து அல்லாஹுக்கு நான் அடிமை என்று ஈமான் கொண்ட பிறகு குர்ஆனை சார்ந்த 4 கடமைகள் இருக்கிறது. அந்த 4 கடமையை நிறைவேற்றாத வரை அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாபா, அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றானே, நாம் யாருக்கு இந்த கிதாபை கொடுத்தோமோ யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அதை எந்த முறையிலே ஓத வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் ஓதுவார்கள். உலாயிக யுமினூன பி, அந்த முறையிலே, அந்த ஓதுகின்ற முறையிலே குர்ஆனுடைய ஹக்குகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் யுமினூன பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு உண்மையாக விசுவாசம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அதை பற்றி சொல்லும்போது சொல்கின்றார்கள், இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமானது, உண்மையானது, அல்லாஹ்வால் முடியப்பெற்றது. இந்த கலாமுக்கு நிகராக இந்த கலாமுடன் மோதக்கூடிய எந்த கலாமும் உலகத்திலே இல்லை, வரப்போவதும் இல்லை. இது ஒரு மூமினுடைய ஈமான் குர்ஆன் சம்பந்தமாக. இரண்டாவதாக, குர்ஆனை சரியாக தெளிவாக எப்படி இறக்கப்பட்டதோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஓதி காட்டினார்களோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார் ஓதி காட்டினார்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன் எல்லாரும் எப்படி ஓதி வந்தார்களோ அதே முறையிலே அந்த ஒழுக்கங்களை பேணி தஜ்வீத் தர்த்தீல் முறைப்படி ஓத வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுகாரி லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவனுக்கு சொல்லப்படும், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. குர்ஆன் உடையவனுக்கு சொல்லப்படும். ஒருத்தர் முஃபஸ்ஸிராக இருக்கலாம் குர்ஆனை கொண்டு, ஒருத்தர் ஃபகீஹாக இருக்கலாம், ஹாஃபிலாக இருக்கலாம், காரியாக இருக்கலாம், ஆமீன் பில் குர்ஆன் இருக்கலாம், எல்லாமே சாஹிபுல் குர்ஆன் தான். குர்ஆன் உடையோரே என்று அழைத்து அல்லாஹ் நாளைக்கு சங்கை செய்து வெகுமதிகள் வழங்குவது எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள், சொல்லப்படும் சாஹிபுல் குர்ஆனுக்கு, குர்ஆன் உடையவருக்கு சொல்லப்படும் இக்ரா, ஓதி காட்டு. இப்ப சொல்லப்பட மாட்டாது, நீங்க பெரிய முஃபஸ்ஸிர குர்ஆன் எப்படி தஃப்சீர் செஞ்சீங்க, தஃப்சீர் செஞ்சு காட்டுங்க, சொல்லப்பட மாட்டாது. நீங்க பெரிய ஃபகீஹ், சட்டக்கலை மேதை, சட்டங்களை குர்ஆனில் எப்படி எடுப்பது கொஞ்சம் எடுத்து காட்டுங்க என்று சொல்லப்பட மாட்டாது. மறுமையில் எப்படி சொல்லப்படும்? இக்ரா, ஓதி காட்டுங்க. அல்லாஹு அக்பர். எப்படி ஓதணும்? வரத்தில், இக்ரா வர்தகி, ஓதிக்கொண்டே செல்வீராக, படித்தவர்கள் ப்ரொமோஷன்ஸ் அடைந்து கொண்டே செல்வீராக, உயர்ந்து கொண்டே செல்வீராக. வரத்தில், தர்த்தீலாக ஓதுங்கள். கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, துன்யாவில் எப்படி ஓதினீர்கள் தர்த்தீலாக, திருத்தமாக, பிழை இல்லாமல். அன்பு சகோதரரே, மிக வருத்தத்தோடு சொல்லுகிறேன், மனவேதனையோடு சொல்லுகிறேன், மனவேதனை சொல்லுகிறேன். இன்றைக்கு குர்ஆன் ஏனோதானோ என்று வாயில வந்தம் யாரி தமிழ் கண்ணா பின்னா ஓதப்படுகிறது. அது கேட்க யாரும் ஆள் இல்லை, யாரும் ஆள் இல்லை. குர்ஆனை கொண்டு சமுதாயம் தூரத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்திலே ஸ்கூல்களிலே, காலேஜ்களிலே எல்லாம் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கின்ற காட்சி பார்க்கின்ற பொழுது ஒரு விதத்திலே, ஒரு வகையிலே மனதிலே சந்தோஷம் ஏற்படுகின்ற அதே நேரத்திலே இங்கே சின்ன விஷயம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அலிகர் யூனிவர்சிட்டியில் பல முஸ்லிம் அல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் விண்ணப்பம் கொடுத்தார்கள், எங்களுக்கும் குர்ஆன் பைஹாட் செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும். இன்னப்பா எனக்கு சம்பந்தம் இல்லையே, அது முஸ்லிம்களுடைய வேதம், அவர்கள் தாங்கியிருக்கின்ற வேதம், அவர்கள் வேதம் என்று எடுத்துக்கொண்ட வேதம், அவர்கள் ஓதுகிற சொல்ல இல்லை,
நாங்கள் ஒரு வித்தியாசமான விசித்திரமான அற்புதமான ஒரு ஆற்றலை எங்களுடன் சிறுபிராயத்திலிருந்து பயிற்று வருகின்ற முஸ்லிம் இளைஞர் சகோதரரை பார்க்கிறோம். அவர்கள் ஹாஃபிலே குர்ஆன். அன்பு சகோதரர்களே, குர்ஆன் பெரிய பொக்கிஷம். நான் சுருக்கமாக சொல்லுவேன் அன்பு சகோதரர்களே, இந்த கேலக்சி, கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம், பிரபஞ்சம், வானம் பூமி கோள்கள் அது இது, அதை தாண்டி வாங்க ஈமான் அடிப்படையிலே அர்ஷ், குர்சி, லௌஹ், கலம், ஜன்னத், ஜஹீம் எல்லாமே மக்லூக். ஜிப்ரீல் மக்லூக், மீகாயில், இஸ்ராஃபீல், இஸ்ராயில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் மக்லூக். நம்முடைய பார்வையிலே நம்முடைய ஈனிலே மக்லூக் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாம். இந்த கலாமை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த நிலைக்கு நாம் இந்தியர்கள் தள்ளப்பட்டு விட்டோம், வந்துவிட்டோம். இனி கலாமை எடுக்கவில்லை. எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற காலம் மிக மோசமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த கலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. அல்லாஹ்வுடைய இந்த கலிமா தான் தலை ஓங்கி இருக்கும். இந்த கலிமாவுடன் யாரும் மோதி பார்க்க முடியாது. 20 ஆண்டுகள் கம்யூனிசம் குர்ஆன் உடையவர்களோடு மோதியதா இல்லையா? நத்தீஜா ரிசல்ட் என்ன? பஞ்சரா போய் துண்டு துண்டுகளாக உடைத்தெறியப்பட்டது கம்யூனிசம். நான் என்ன சொல்றேன் தெரியும். அதன் பிறகு கேபிட்டலிசம் மோதியது. 20 ஆண்டுகள் 10 மாதங்கள் சொச்ச தினங்கள். ரிசல்ட் என்ன? ஒண்ணுக்கு 6 தடவை கத்தல பெஞ்சில் உட்கார்ந்து வர முடியாது போயிட்டாங்க. குரல்ல கெஞ்சு கூத்தாடி, எப்பா கேப் போட்டுக்கிட்டு வாயில சூட்டு வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் ஷூட் கோட்டோட டையோட வந்தேன், இப்ப ஜட்டியோடு நிக்கிற ஆளு என்ன என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெரும் தோல்வியை தழுவியது கேபிட்டலிசம். இருக்கா இல்லையா? எதனால? குர்ஆனால. என்ன இருக்கு அங்கே? ஒண்ணுமே இல்லை. குர்ஆன். பிரதமராகிறார் அவர். கேட்கப்படுகிறது, காபூலை நெருங்கிவிட்டார்கள் அவர்கள். எப்படி இப்படி எல்லாம் செய்து வருகிறது? என்ன சொன்னாரு? செய்தி படிச்சீங்கல்ல? எங்களுடைய மிகப்பெரிய பலமான இரும்பையாவது பிளந்து விடலாம், அதை விட உறுதியான எங்களுடைய 3 பெரிய ரிங் இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 மாதத்திற்குள்ளாக அதை அவர்கள் ஒன்றும் செய்த முடியாது என்று சொல்லப்பட்ட நேரத்திலே 3 நாட்கள் கூட ஆகவில்லை. 2வது நாள் முடிந்து 3வது நாள் நகருக்கு பிறகு காட்சி பரபரப்பாக பார்க்கப்பட்டது. அந்த பார்லிமெண்டிலே இராஜா நஸ்ருல்லாஹ் ஓதி கண்ணீரோடு குர்ஆனுடையவர்கள் வெற்றி பெற்று அல்லாஹ் காட்டினான். அன்பு சகோதரர்களே, குர்ஆனை ஓத வேண்டும். ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி சொல்கிறார்கள், ஈமான் கொண்ட பிறகு சரியாக குர்ஆனை ஓத வேண்டும், அழகாக ஓத வேண்டும், அடிக்கடி ஓத வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும். இதை நான் இங்கு வருத்தத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹாஃபில்களே, என்ன ஆயிடுச்சு? ரம்ஜான் வருது. எங்க உஸ்தாத் மௌலானா யாக்கூப் சாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஓ மௌலவி இதை கேட்பாங்க, ஓதுனா தப்சாங்க இல்ல அப்படின்னா ரம்ஜானி அப்படின்பாங்க. ரம்ஜானுக்காக வேண்டி மட்டும் ஆடி குர்ஆன் ஓதி தராவி தொழுச்சிட்டா முடிஞ்சு போச்சு. பிறகு ரம்ஜான் அல்லாத காலத்துல குர்ஆனுக்கும் ஹாஃபிஸாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கணித்திற்குரிய ஹபீப் நபி சொல்லி காட்டினாங்க, ஹாஃபிகள் மட்டுமல்ல, குர்ஆனை மனம் செய்த ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அந்த அரபி ஹதீஸை ஓதி காட்டினேன். ஒரு ஆயத்தாக இருந்தாலும் ஃபலம் அர ذنبا من سورة من القرآن أو آية, உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற ஒரு ஆயத்தில் பரமாக்கிட்டீர்கள். மவுத் வரை இது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஓதாமல் விட்டு மறந்தால் மிகப்பெரிய தண்டனை, இதை விட பெரிய பாவம் நான் பார்க்கவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3வது சொன்னார்கள் ஷாஹ் பைலா முஹத்திஸ் தர்காலை, அதை எந்த அளவுக்கு முடியுமோ தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று தன்னிச்சையாக நேரடியாக இல்லை, உலமாக்கள் வாயிலாக, நல்லடியார்கள் வாயிலாக, பிரியார்கள் வாயிலாக, முஃபஸ்ஸிர்கள் வாயிலாக, நாம் சஹாபாக்கள்
காலம் தொட்டு வாழிடி வாழியாக குர்ஆனை எப்படி விளங்கப்பட்டு வருகிறதோ அதே வழியிலே குர்ஆனை விளங்கி அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். இது மூன்றாவது கடமை. நான்காவது கடமை, இந்த குர்ஆனிய சத்தியநாதத்தை உலக மக்கள் யாவருக்கும் நம்மால் இயல்பு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 4 கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அவர் ஹக்கை الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به என்ற போற்றுதலுக்கு அவர் உரித்தவராக ஆக முடியும் என்று ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள். ஆக அன்பு சகோதரர்களே, ஒரு நல்ல விஷயம் காலேஜ்களில் இது போன்ற ஸ்கூல்களிலே குர்ஆனை மனனம் செய்கின்ற ஒரு வளமையை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வாழ்த்துகிறேன், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே சமயத்திலே ஒரு சில சங்கடமான விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதே போன்று சில ஸ்கூல்களிலே பாடமாக்கிய பிள்ளைகள் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. தந்தை சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் ஹாஃபிஸ், ஸ்கூல் ஹாஃபிஸ் ஆனார். சரி, இப்போ என்ன செய்கிறாரு? காலேஜ் படிக்கிறார். ஓகே, அப்போ நான் சொன்னேன், இதான் ஓதுங்களே, இது ஓதி அது ஓதுன்னு கேட்கல, ஓதி காட்டுப்பா. ஆஃபீஸை சொல்றாங்க தந்தை, இது ஓதி காட்டு. ஓத பயப்படுறாரு, திணறாரு, ஓத்து கொட்டுது. சரி, நான் இது எந்த சூறாவது மனப்பாடமா இருந்தா அது ஓத மாட்டேங்கிறேன். கடைசிக்காக சொல்றாரு, இல்ல அப்போ நல்ல பாடமாக்கினேன், இப்ப மறந்து போயிட்டேன். நவுதுபில்லா, எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பு சகோதரி, ஆகவே ஹாஃபிலானவர்கள் இத நான் பேசுவேன் சன் ஆஃப் தஜ்ஜால், இதுக்கு மேல ஒன்று இருக்கு ஃபாதர் ஆஃப் தஜ்ஜால், கிராண்ட் ஃபாதர் தஜ்ஜால் வந்திருக்கிறாரு. இதை விட்டு ஒதுங்கி இருந்து குர்ஆனே சதா காலமும் பார்க்கவும் ஓதவும் அதை பார்த்து பார்த்து ஓடிருந்தால் குர்ஆனுடைய அந்த பக்கங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை பதிந்து விட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது வருஷ மாணவர்களே, இது போன்ற ஹாஃபிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க வீடு தெரியுதா? கண்ணுக்கா தெரியுது. முன்னாடி என்ன இருக்கு? அது கலரைகள் டோரு எல்லாம் டிசைன் தெரியுது. ரைட்ல என்ன வீடு இருக்கு, லெஃப்ட் சைடு என்ன வீடு இருக்கு, ஊருக்கு எப்படி போற உள்ள எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி நீ பாடம் இருக்கிற குர்ஆன்ல எந்த சூரா எங்க ஆரம்பிக்குது, பக்கம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எந்த ஆயத்து எங்க இருக்குது, இது போன்ற ஆயத்துகள் வித்தியாசங்களோடு முழு அந்த ஆயத்து அப்படியே ஒரே மாதிரி வரும். கரிசன மாறி போடும், இடையில மாறி போடும். எல்லா ஆயத்துகளும் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். இப்படி தெரிஞ்சதான் ஹாஃபிஸ். கிளிப்புள்ள மனப்பாடமா ஓதுறாரு, எங்க மாட்டிக்குது. அன்பு சகோதரர், ஹாஃபிஸ் சொல்ல முடியாது. குர்ஆனை மனம் செய்கின்ற அசல் இந்த உலகத்தை சேர்ந்த நோக்கம் என்று சொன்னால், இந்த உலகத்தை சார்ந்த நோக்கம், ஒரு கால் எவனாவது ஒரு கொடுமையாளன் கொடுங்கோலன் வந்து குர்ஆன் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எப்படி ரஷ்யாவில் இருந்துச்சோ, குர்ஆனை வீடுகள் தோறும் புகுந்து பள்ளி எல்லாம் புகுந்து எரியுங்கள் என்று சொன்னான். ஏன் செய்யவில்லையா? நம்முடைய யூபியில ஆங்கில ஆட்சியில ஒரு குறிப்பிட்ட ராம்பூர் இருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் 3 லட்சம் குர்ஆனைகளை எடுத்து எரிக்கப்பட்டது. அது போன்று நவுதுபில்லா மாதல்ல ஒரு காலம் என்றால் 2 ஹாஃபில்கள் உட்கார்ந்து ஒருவர் இன்னொரு துணையாக 3 குர்ஆனை எழுதி முடித்து விடலாம். அந்த அளவுக்கு குர்ஆன் பக்காவாக மிக உறுதியாக உள்ளத்திலே நெஞ்சத்திலே பதியப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அரிய பாக்கியத்தினை சமுதாய மக்கள் யாவருக்கும், குறிப்பாக மதரசாக்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்களாக இருந்தாலும் சரி, இதனுடைய குர்ஆனை நெஞ்சத்தில் சுமந்தார்கள் இந்த ஹாஃபிஸ்களுக்கு எல்லாம் தருவானாக. அடுத்து நான் சொல்ல ஒரு விஷயம், குர்ஆனை சரியாக ஓத வேண்டும், தஜ்வீத் தர்த்தீப் முறைப்படி ஓத வேண்டும். சொன்னாங்க, இக்ரஉல் குர்ஆன பிலுஹூரில் அரப், அரபி நடையிலே, அரபி போங்கிலே, அரபி போக்கிலே ஓதுங்கள். குர்ஆன் ஓதுறார் கபாலி மாதிரி, குர்ஆனை படிக்கிறார் பஜனை மாதிரி. குர்ஆனுக்கு ஒரு அழகு இருக்குது, அந்த மாதிரி படிக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க, ரப்ப காரிஇன் யக்ரஉல் குர்ஆன் வல் குர்ஆனு யலஅனுஹு, குர்ஆனை ஓதக்கூடிய திணைப்போர் குர்ஆனை ஓதுறாங்க, அந்த குர்ஆன் அவர்களை சபிக்கிறது. ஆகவே அன்பு சகோதரர்களே, குர்ஆன் திருத்தமாக ஓத வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நாம் வரலாறாக சொல்லுகிறோம், உலமாக்கள் பயான் சொல்கின்றார்கள்,
விலாயத்துடைய விண்ணிலே நட்சத்திரமாக ஜொலிக்கின்ற ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த அவருடைய திருப்பம் என்னைக்கு ஏற்பட்டது? ஒரு வீட்டிலே கொள்ளையடிப்பதற்காக தஹஜ்ஜுத் நேரத்திலே நள்ளிரவிலே நடுநிசியிலே கூரையை பிரித்து இறங்கும் போது ஒரு அம்மையார் ஓதுகின்றார்கள், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை சொன்ன மாத்திரே, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்ட மாத்திரே இதயங்கள் நடுநடுங்கி போகுமே, அந்த நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று ஒரு மூதாட்டி ஓதுன அந்த குரலை கேட்டு தொப்பில் கீழே விழுந்தார்கள். அங்கு திருப்பம் ஏற்பட்டது. அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு பள்ளியும் சகஜமாக குர்ஆன் மயமாக ஆக்கப்பட வேண்டும். உறுதியான விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு இந்த சபையில ஓத தெரியவில்லையோ விரைவில் மௌத்துக்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் அழகாக குர்ஆனை ஓதிவிட்டு தான் மௌத்தாகுவேன் என்ற மன உறுதியை சபதத்தை மேற்கொள்ளுங்கள். வழிகள் நிச்சயமாக திறக்கும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் கேட்டதை விட சொன்னதை விட அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக. ஏதாவது அதிகமாக சொல்லியிருந்தா ரொம்ப அதிக பிரசங்க பேசிட்டார் என்று என்னை கடிந்து கொள்ளாமல் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த ஸ்தாபனத்தை கபூல் செய்து பார்க்கின்ற பிள்ளை கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. பல அரபு மதரசாக்கள் பட்டம் விழாக்கு போயிருக்கிறேன். இந்த செங்கையான காட்சி பார்க்கல. ஒரு ஸ்கூல்ல ஹாஃபிஸ்களுக்கு இந்த அழகான செங்கை காட்சி பார்த்து இங்கேயே இப்படி இருந்தா மஹ்ஷர் எப்படி இருக்கும் என்று மனதிலே வந்தது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மென்மேலும் உலக புதிய கல்வியும் மார்க்க கல்வியும் இந்த கலாச்சாலையிலே மற்றும் உண்டான ஸ்கூல்களிலே மதரசாக்களிலே சிறந்தோங்க செழிக்க சிறக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் அவர்களினுடைய உதடுகளிலிருந்து உதிர்ந்த சொற்கள் நம் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி குர்ஆனோடு தொடர்புடைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரத்தினை பார்க்கிறோம், அதன் கிளையையும் இலையையும் பழங்களையும் ரசிக்கிறோம். அதனை தாங்கிக் கொண்டிருக்கிற வேர் மண்ணுக்கு அடியிலே மறைந்து கிடக்கிறது. இதோ இந்த ஹாஃபில்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு அமைதியாக மேடைக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்துகிற தருணம் இது. கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் எங்கள் உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்துமாறு கனிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக மௌலானா மௌலவி ஹாஃபில் எஸ்ஹெச் சஃபியுல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து எஸ்ஹெச் மௌலவி ஹாஃபில் இனாயத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். தொடர்ந்து மௌலவி கே முஹம்மது அபு தாஹிர் ஹசனி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். இதற்குரிய உசைன் ஹசரத் அவர்கள் அடுத்த 2 உலமாக்களை கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். மௌலானா இர்ஃபான் அகமது அஸ்ரஃபி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெய்துல் ஹஃபீஸ் இர்சாத்தி ஹசரத் அவர்கள் கண்ணியம் செய்யப்பட இருக்கிறார்கள். மக்களுடைய கூட்டமும் மலக்குகளுடைய கூட்டமும் நிறைந்திருக்கிற இந்த சபையில் மேலும் சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சில சிறப்பு விருந்தினர் அவர்களை பள்ளியின் தாளாளர் அவர்கள் கண்ணியம் செய்கிறார்கள். அந்த வகையில் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் ஹாஜி KS ஷேக் தாவூத் அவர்களை தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பல்லப்பட்டி எஜுகேஷன் சொசைட்டியினுடைய உதவி செயலர் மரியாதைக்குரிய SSM அஸ்ரஃப் அலி சாஹிப் அவர்களுக்கு தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கண்ணியத்திற்குரிய ஷேகு தரீகத் ருஸ்டிசா சர்க்கார் அவர்களுக்கு பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பல்லப்பட்டி வட்டார நகர ஜமாத் உலமா சபையின் தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா ஷரியத் கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஜக்ரியா ஹசனி ஹசரத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
இவர்களை தொடர்ந்து பிஇசியுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் தமிமுல் அன்சாரி அவர்களுக்கு பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து இப்பள்ளியின் முன்னாள் தமிழாசிரியர் இந்நாள் பள்ளப்பட்டி மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் மைதீன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹாஃபில் பட்டமளிப்பு நிகழ்வு இனிதே துவங்குகிறது. இன்றிற்குரிய லியாக்கத் அலி சாஹிப் அவர்களுக்கு பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். பள்ளிப்பு விழாவிற்கு கண்ணியம் சேர்க்கும் வகையில் வருகை வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஹாஃபில் பெருமக்களுக்கு பட்டங்களை ஹாஃபில் சனதுகளை வழங்கி அவர்களை வாழ்த்தி துஆ செய்ய இருக்கிறார்கள். அந்த வகையில் உலக கல்வியோடு சேர்ந்து முழு குர்ஆனையும் மனனம் செய்த முதல் ஹாஃபில் உப்புக்காரச்சி யூஏ அபூ தாஹிர் அவர்களுடைய மகனார் ஹாஃபில் யூஏ முஹம்மது மர்ஜூக் அவர்களுக்கு ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இரண்டாவது சனதாக தற்பொழுது ஹாஃபில் யூஏ முகமது மர்ஜூக் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. இரண்டாவது சனதாக பேப்புலி பிஏ ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய மகனார் ஹாஃபில் பி ஜெட் முகமது சல்மான் குரைஸ் அவர்களுக்கு ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. அவர்களுடைய கரங்களால் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் தலைப்பாகை அணிவிக்க தொடர்ந்து ஹிஃபுல் குர்ஆன் என்கின்ற சனது இந்த சங்கைக்குரிய ஹாஃபில்களுக்கு வழங்கப்படுகிறது. ஹாஃபில் முகமது சல்மான் குரைஸ் அவர்களுக்கு சனது தற்பொழுது வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து மூன்றாவது சனதாக சாஹா எஸ்எம் ஷேக் சைஃபுதீன் மகனார் ஹாஃபில் எஸ்எஸ் முகமது அயாஸ் அவர்களுக்கு ஹிஃபுல் குர்ஆன் ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. ஹாஃபில் எஸ்எஸ் முகமது ஹயாஸ் அவர்களுக்கு ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து கலிக்கட்டாம் கேஏ அஸ்கர் அலி அவர்களுடைய மகனார் ஹாஃபில் கேஏ முகமது நஃபீஸ் இர்ஃபான் அவர்களுக்கு ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. பள்ளப்பட்டி உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் பட்டமளிப்பு விழாவா அல்லது தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவா என்று எல்லோரும் வியக்கும் அளவுக்கு அல்லாஹ் இந்த நிகழ்வினை கபூல் செய்து கொண்டிருக்கிறான். கியாமத் நாள் வரை தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு நிகழ்வு அரங்கேற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தொடர்ந்து ஹாஃபில் கேஏ முகமது நஃபீஸ் இர்ஃபான் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. ஐந்தாவது சனதாக ஆசியார் ஏஏ முகமது கியாசுதீன் அவர்களுடைய மகனார் ஹாஃபில் ஏஎம் முகமது சாலிஹ் அவர்களுக்கு ஹிஃபுல் குர்ஆன் ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது.
மாணவருடைய பெற்றோர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹாஃபில் ஏஎம் முஹம்மது சாலிஹ் அவர்களுக்கு தற்பொழுது ஹாஃபில் சனது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஆசியார் ஏஏ நிஜாமுத்தீன் அவர்களுடைய மகனார் ஹாஃபில் ஏஎன் அப்துல் ஹஃபீஸ் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. பட்டம் பெற்ற இந்த 6 ஹாஃபில் பெருமக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றா ஈமானையும் குறைவில்லா பரக்கத்தையும் தந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நசீபினை தந்தருள் புரிவானாக. அப்துல் ஹஃபீஸ் அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. என்னுடைய துணை தாளாளர் அவர்கள் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க சபையோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வயதில் நான் அறிந்தவரை இந்த பல்லவட்டி வரலாற்றில் குடிசையில் ஓட்டு வீடில் இருந்த காலத்திலிருந்து எனக்கு மாட மாளிகையில் உள்ள இந்த காலம் வரை நமது முன்னோர்கள் எத்தனையோ கல்வி நிறுவனங்களையும் மார்க்க நிறுவனங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அத்தனை நிறுவனங்களும் ஒரு குழு, ஒரு சங்கம், ஒரு அமைப்பு தான் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு முன்னோடிகளாக பல பெரும் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் அறிந்து ஒரு தனி நபர் ஒரு இளைஞராக கிழக்கு பள்ளியின் பொறுப்பேற்று அந்த பள்ளியையே இந்த ஊரின் மகத்துவமிக்க பள்ளியாக உயர்த்திய ஒரு பெருந்தகை. பெருமையை எதிர்பார்த்து வந்ததல்ல, பெருமைப்படுத்த வேண்டியவர்களை பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். அந்த பள்ளி, கிழக்கு பள்ளியை பன்முகத்தன்மையோடு திரும்பி பார்க்க வைத்த ஒரு நல்ல எண்ணம் உள்ள ஒரு ஹாஜியார். அதற்கு அடுத்து இவர் கல்வித்துறையில் எங்கும் நிர்வாகம் பார்த்தவர் அல்ல, கல்வி கற்றவர், அவ்வளவுதான். ஆனால் இந்த காலத்தின் என்ன தேவைன்னு உணர்ந்து அந்த கிழக்கு பள்ளியில் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஒரு சமுதாயத்தினுடைய சமூக ஒரு உளவியல் ஒன்று உண்டு. ஒரு விஷயத்தை நீங்க நல்லது ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல கேள்வி பண்ணுவாங்க, ஓ இவர் போய் ஆரம்பிச்சு என்ன பெரிய கிளிச்சரை போறாரு. அடுத்த எனக்கு வேணா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணை மூடிட்டு எதிர்ப்பாங்க, அது வரக்கூடாது. அதையும் மீறி நீங்க அதை உருவாக்கிட்டீங்கன்னா உடனே ஏற்பு, ஏளனம், எதிர்ப்பு, ஏற்பு, இது சராசரியா உள்ள ஒரு உளவியல் மடம். அதெல்லாம் கடந்து ஒரு கிழக்கு பள்ளியில பழைய ஒரு பில்டிங்ல கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தது, சும்மா இருந்த ஒரு பில்டிங்ல போய் ஆரம்பிக்கும் போது இவர் இப்படி சாதிப்பாரான்னு யாரும் நினைச்சு பார்க்கல. ஒரு தனி நபர் தன்னோட அத்தனையத்தை இணக்கமா இணைச்சுக்கிட்டு பல்வகையான எல்லாத்தையும் இணைச்சு இன்னைக்கு இவ்வளவு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு கல்வி மட்டுமல்ல, 2 கல்வியும் அதுல இன்னைக்கு உச்சமா எல்லாத்த விட என்னடா இந்த ஆபீஸ்ல உருவாக்கின ஒரு விஷயத்தை மகத்துவமா உருவாக்குறதுக்கு ஜெயலலிதாஜி எங்கேயுமே ஒரு ஆசைப்பட மாட்டார், பெருமைப்பட மாட்டார், இந்த ஒரு வாரத்துல உட்கார்ந்துருந்தார். இந்த நேரத்தில் நம்மளால அவரை கண்ணியப்படுத்தணும் இல்லையா? எல்லாரும் சார்பாக அவரை இந்த பொன்னாடி போட்டு இப்போவாது இத்தனை வருஷம் ஆச்சு யாருமே நம்ம கண்ணியப்படுத்தல. ஊர்ல யாரோட பெருமைப்படுறாங்க, ஆனா பெருமையை எதிர்பார்க்கிற பெருந்தகையா இல்ல அவரை நம்ம எல்லாம் சேர்ந்து உங்க சார்பில் நான் அவருக்கு இந்த பொன்னாடி போட்டி கண்ணியப்படுத்துறேன். மேலும் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சாதனைகளை செய்ய ஆயிலை கொடுத்து இந்த பள்ளியும் இன்னும் பல சாதனை செய்ய மகத்துவம் செய்வானாக. பல்லப்பட்டி மேல்நிலை பள்ளியே இன்டர்நேஷனல் பள்ளியை வாழ்த்தியது போல ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மேடையிலே அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி மௌலவி ஹாஃபில் பிலால் காசிமி ஹசரத் அவர்கள் உங்கள் முன்னிலையில் ஹசரத் அவர்களுடைய அறிமுகத்தை தொடர்ந்து ஒரு அறிமுக காணொளியும் இந்த அரங்கத்திலே வெளியிட இருக்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين صدق الله العظيم وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு முன்பாக நான் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை, இரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினேன். அதன் முதல் குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கம் என்னுடைய உரையிலேயே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை விளக்கிவிட்டு நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அந்த விஷயத்தை விளக்க பிரியப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் ஒரு ஆயத்தை இவ்வாறாக இறக்கியுள்ளான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. ஈமான் கொண்ட விசுவாசிகள்னா யாரு? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி நபியாகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை எந்த ஒரு நபியும் ரசூலும் வரமாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொண்டவர் தான் ஈமான் கொண்டவர். அந்த ஈமான் கொண்டவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வையும் சீர்கட்டு கெட்டுவிடக்கூடாது. இந்த இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மை ஒரு போதும் சீர்குலைந்து கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஹஸரத் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரும் மகானை நமக்கு வந்து சேர்த்திருக்கிறான். அந்த மகானிடம் நான் சொன்னதை போன்று 2 கவலையை நம்ம எடுத்துக்கணும். இப்ப புரோகிராம்லாம் முடிச்ச பின்னாடி ரூஹை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலை நடக்கும், அதிலே நம்ம கலந்து கொள்ளணும். இரண்டாவது என்ன, ஹஸரத் அவர்கள் கவலைப்பட்டதை போன்று இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்ம பங்களிப்பு எடுத்துக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இந்த மகானை மீண்டும் நம்மளுடைய ஊருக்கு வருகை தருவதற்கு அல்லாஹ் தஆலா பாக்கியம் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் எல்லாம் பேராவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய சிறப்புரை துவங்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த சிறப்பு விருந்தினருடைய சொற்பொழிவினை நமது ஜாமியா உஸ்வத்துல் ஹசனா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்ய இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وعلى آله وصحبه وبارك وسلم. हज़रात उलमाए किराम, बुजुर्गों और भाइयों, मैं तो उर्दू वाला आदमी हूँ, तो सोच रहा था मुझे भी तमिल सीख लेनी चाहिए। इसको कहते हैं ज़बाने यार मन तुर्की व मन तुर्की नवीदानम। मेरे दोस्त की ज़बान जो है वो तुर्की ज़बान है, टर्किश है, और मैं तुर्की जानता नहीं, तो कैसे दोस्ती चलेगी। पर अल्लाह ताला ने हमको एक ऐसे रिश्ते में बांध दिया है जो रिश्ता कोई खत्म नहीं कर सकता। वो रिश्ता है ईमान का। काले हों, गोरे हों,
साउथ के हों, नॉर्थ के हों, इंडिया के हों, कहीं और के हों, कलमे ने जोड़ दिया, अल्लाह को एक मानने ने हमको जोड़ दिया। तो अल्हम्दुलिल्लाह वो रिश्ता हमारे आपके बीच में है। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम, अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व मन तबिअहुम बि इहसान इला यौमिद्दीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸரத் அவர்களுடைய பேச்சை நான் தர்ஜுமா செய்வதற்கு முன்னால் ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் 2 விஷயங்களை சொல்வதை நான் என்னுடைய தார்மீக பொறுப்பாக கடமையாக கருதுகிறேன். அது ஹஸரத் அவர்களை பற்றிய செய்தி. மௌலவி பிலால் அவர்கள் ஹஸரத் அவர்களை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது 2 முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டார். அதை மட்டும் நான் இங்கு ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் சொல்லிவிட்டு நான் ஹஸரத் அவர்களுடைய தர்ஜுமா, அவர்கள் பேசிய பேச்சுகளை தர்ஜுமா செய்கின்றேன். முதலாவது விஷயம், ஒரு அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அளவில் 500 செல்வாக்குள்ள முஸ்லிம்களை தேர்வு செய்கிறார்கள். The world's most 500 influential Muslims, உலகத்தினுடைய 500 செல்வாக்குள்ள மனிதர்கள். அந்த மனிதர்களின் பட்டியலில் உலகத்தில் 15வது இடத்துல ஹஸரத் அவர்கள் இருக்கின்றார்கள். உலகத்தில் 500 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதிகம் செல்வாக்குள்ளவர்கள். அதில் ஹஸரத் அவர்கள் 15வது இடத்துல இருக்கிறாங்க. 2வது ஒரு முக்கியமான விஷயம், ஹஸரத் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் என்று சொன்னால், அவங்களுடைய தாதா ஹஸரத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மருது முஜாஹித். அவங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ ஈடுபட்டாங்க அப்படிங்கிற பற்றி தான் சொல்லப்பட்டது. பெரியார்கள் சொல்லுவாங்க, சுதந்திர அந்த ஏற்பட்ட, அதாவது 1947 அந்த சந்தர்ப்பத்தில் 2 பெரியார்கள் இல்லை என்றால் இன்றைக்கு முழு இந்தியாவில் பேர் சொல்வதற்கு கூட முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். 2 பெரியார்கள். அந்த 2 பெரியார்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முஸ்லிம் கூட இருக்க மாட்டார்கள். அதில் ஒரு பெரியார் ஷேகுல் ஹதீஸ் ஹஸரத் மௌலானா முஹம்மது ஸக்கரியா நவர் அல்லாஹ் மர்கதுஹு. 2வது பெரியார் ஹஸரத் அவர்களுடைய தாதா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய பெயரை நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இதை நம்ம எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ஊருக்கு செய்த, இந்த மண்ணுக்கு செய்த ஒரு பெரும் கொடுப்பனையாக இருக்கிறது. கண்ணியத்திருக்கிறவர்கள் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இங்கே உலமாக்கள், பிரமுகர்கள், உயர்ந்தவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். சொன்னாங்க, நான் நேற்று திருவண்ணாமலை சென்று விட்டு பள்ளப்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தேன். வரக்கூடிய வழியில் எனக்கு யோசனையே இருந்தது, எனக்கு தமிழ் மொழி தெரியவில்லையே, நான் தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு. சொன்னாங்க, ஒரு பாரசீக மொழியோடு ஒரு சின்ன கவிதையை படித்தார்கள். அந்த கவிதையுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நான் ஒருவனை நண்பனாக்கிக் கொள்கின்றேன், நண்பனின் மொழியை துருக்கி மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் நண்பனோடு நான் எப்படி சம்பாஷணை செய்ய முடியும், நண்பரோடு நான் எப்படி உரையாட முடியும், என்னுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இருப்பினும் நம்ம எல்லாம் ஒரு அற்புதமான, ஒரு பலமிக்க, வலிமையான ஒரு உறவு நம்ம எல்லாம் பிணைத்திருக்கிறது, ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த உறவு ஈமானுடைய உறவாக இருக்கிறது. இதில் ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், வாலிபர்கள், கிழக்கில் உள்ளவர்கள், மேற்கில் உள்ளவர்கள், வடக்கில் உள்ளவர்கள், தெற்கில் உள்ளவர்கள், எல்லா மனிதர்களும் இந்த பிணைப்பில் ஒன்றுபட்டு ஐக்கியமாக ஒரே நிலையில் இருக்கின்றோம் என்பதாக ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். कुरान अल्लाह का कलाम है। अल्लाह ताला ने इसको जिब्रील अलैहिस्सलातु वस्सलाम के ज़रिए से जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास वही की शक्ल में भेजा। हम अगर मुसलमान हैं तो इस वजह से मुसलमान हैं कि हम ये मानते हैं कि कुरान का कोई एक लफ्ज किसी इंसान की तरफ से न इजाफा है न हज़फ है, उसमें ज़बर ज़ेर का फर्क नहीं। कुरान पूरा अल्लाह ताला ने उसके कलाम की शक्ल में, उसकी हिदायत की शक्ल में, उसके अहकामात की शक्ल में जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के वास्ते से हम तक पहुंचाया। ये हमारे लिए किताब हिदायत है। इसके बगैर हम कुछ नहीं। हमारे पास जो कुछ है कुरान है। जनाब रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की सीरत मुबारका, उनकी सुन्नत और कुरान,
وہ صاحب قرآن تھے. تو یہ میرے لیے بہت فخر کی بات ہے کہ ایک ایسے اسکول میں جو CBSE کا اسکول ہے بچوں کو قرآن کا حافظ بنایا جا رہا ہے. واقعہ ہے یہ پلہ پٹی کے لیے بھی فخر کی بات ہے کہ بچوں کو یہاں اسلامی ماحول میں عصری تعلیم دی جا رہی ہے کہ وہ مسلمان ہو تربیت میں، وہ مسلمان ہو اپنی زندگی میں قرآن کو ساتھ لے کے گھوم رہے ہوں، صرف قرآن کے حافظ نہ ہوں بلکہ قرآن کے عامل بھی ہوں. ஹஸரத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். அதாவது குர்ஆன் என்னும் இந்த புனித வேதத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வஹி என்னும் இறை அறிவிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான். இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க அதன் ஒவ்வொரு எழுத்துக்களும், அதன் ஒவ்வொரு அக்ஷரங்களும், அதன் ஒவ்வொரு குறியீடுகளும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த இறை செய்திகளாக இருக்கிறது. இதை நாம் நம்பி இருக்கின்றோம். இதில் சின்ன மாற்றங்கள் கூட ஏற்பட முடியாது, இதில் இடைச்செருகல்கள் செய்ய முடியாது, இதன் முன்னாலோ பின்னாலோ எந்த விதமான மாற்றங்களையும் செய்துவிட முடியாது. ஹதரத் சொன்னார்கள், நம்மை பாதுகாப்பதற்கு வழிநடத்துவதற்கு ஒன்று நமக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது, இரண்டாவது நபியுடைய சீரத் இருக்கிறது. இந்த ரெண்டும் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்கின்றன என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், எனக்கு உண்மையிலும் மிக பெருமையாக இருக்கிறது, நான் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இந்த பள்ளப்பட்டி மாநகருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதுவும் பள்ளிக்கூடத்திலே குறிப்பாக CBSE பாடம் நடத்தக்கூடிய ஒரு கடினமான பாடத்திட்டம், ஒரு சிரமமான பாடத்திட்டத்தை கொண்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் குர்ஆனை மனனம் செய்தவர்களே உருவாக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இது உண்மையிலும் பெருமிதம் கொள்ளத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்திலே குர்ஆனை மனனம் செய்வது அது பாக்கியத்திற்குரிய செயலாக இருந்தாலும் குர்ஆனை மனனம் செய்வதோடு குர்ஆனுடைய ஆமிலாக, குர்ஆனை பின்பற்றக்கூடியவராக, குர்ஆன் வழி நடக்கக்கூடியவராக இருப்பதும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. मेरे पास सिर्फ 8 मिनट हैं, 7 मिनट, और उस 7 मिनट में बात खत्म करनी है. तो कुरान, आज के जमाने में कुछ लोग कहते हैं कि कुरान को समझे बगैर पढ़ना, कुरान को समझे बगैर पढ़ना कोई फायदा नहीं. हां, इतनी बात तो सही है कि कुरान को सब लोगों को समझने की कोशिश करनी चाहिए, कुछ अरबी सीखनी चाहिए, कुरान की कुछ सूरतों का तर्जुमा याद कर लेना चाहिए, लफ्जों को याद कर लेना चाहिए तर्जुमे के साथ. और एक बात याद रखिएगा, सीखने के लिए कोई उम्र नहीं होती. मैं बुजुर्गों से कहता हूं कि कुरान के साथ ताल्लुक कायम करें, और अगर कोई कुरान को समझने का मौका नहीं है तो कुरान की तिलावत जरूर करनी चाहिए. कुरान से गफलत नहीं होनी चाहिए. समझना बहुत अच्छा है और जरूरी है समझना, लेकिन अगर समझ नहीं पा रहे हैं तो पढ़ना भी छोड़ दे, ये गलत बात है. ஹதரத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுருக்கமாக நேரம் இருப்பதனால் சுருக்கமாக தர்ஜுமா செய்ய சொல்றாங்க. அதில் நம்ம சொன்ன முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் சொல்கிறார்கள் குர்ஆனை பொருள் அறியாமல் ஓதுவதில் எவ்விதமான பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கிடையாது, அது வேறு விஷயம். சில சூறாக்களையாவது பொருளோடு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த குர்ஆனை நம்மால் அறிய முடியாது என்றிருந்தாலும் கூட சில சூறாக்களையாவது அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குர்ஆனை பொருள் அறியாமல் ஓதுவதிலும் பிரயோஜனம் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள், பெரியவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். நான் பெரியவர்களுக்கு முன்னால் சொல்லுகின்றேன், கட்டாயம் எல்லோரும் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். मेरे साथ मैं यहां आया, इससे पहले बहुत पहले कभी आया था पल्ला पट्टी में, बचपना था मेरा, फरीद भाई मरहूम लेके आए थे. उसके बाद अब आना हुआ है, और ये लोग 2 साल से बेचारे पीछे पड़े हुए हैं. मैं बहुत छोटा सा आदमी हूं, आम छोटा सा आदमी हूं. मुझे बहुत हैरत हो रही थी कि ये प्रोग्राम नहीं कर रहे हैं, कि तारीख दोगे तभी प्रोग्राम करेंगे. तो मुझे शर्म आने लगी. ज़ैनुल आबिदीन साहब को, फिर लियाकत भाई, ये तो बेचारे ज़ैनुल आबिदीन साहब दावत देने के लिए सफर करके दिल्ली गए, कुछ और काम भी होगा लेकिन बाकायदा जाके वहां दावत दी.
تو میرے دل میں بہت قدر ہے، حالانکہ میں اس کا اہل نہیں ہوں. انہوں نے جس محبت کے ساتھ، جس اپنائیت کے ساتھ اس بستی میں بلایا، اور بستی میں مدرسے بھی ہیں، اسکول بھی ہیں، ادارے بھی ہیں، اور منظم کام ہے ماشاءاللہ، تو یہ بستی قابل فخر ہے. வேறொருவர்கள் சொல்கிறார்கள், நான் சிறு வயதிலே நமது இஸ்மாயில் ஷேக் ஃபரீத் ஹாஜியார் அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஒரு தடவை வந்திருக்கின்றேன். அதற்கு பிறகு தற்சமயம் தான் வரக்கூடிய எனக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. பள்ளியுடைய தாளாளர் அவர்கள் கடந்த 2 வருடங்களாக என்னை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நமது ஹாஜி லியாக்கத் அலி சாஹிப் அவர்களும் ரொம்ப முயற்சி செய்து என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெரியார்கள் சில வார்த்தைகளை சொல்வார்கள், அதை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவர் ரொம்ப பணியோடு சொல்கிறார்கள், நான் ஒரு சாதாரண மனிதன், எளிமையான மனிதன், என்னை அழைப்பதற்கு இவ்வளவு அவர்கள் முயற்சித்தார்களே என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நான் அதற்கு தகுதியற்றவன் என்று அவர்களை தங்களை பணியோடு குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். एक शायर ने कहा, हम चाहते हैं खुदा की रजा, हम चाहते हैं खुदा की रजा, खुदा चाहता है रजाए मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. अल्लाह ताला ने कुरान में कहा, कुल इन कुंतुम तुहिब्बून अल्लाह फत्तबिऊनी युहब्बुकुमुल्लाहु व यगफिर लकुम. आप कह दीजिए, डिक्लेयर कर दीजिए, इन्हें बता दीजिए कि अगर तुम अल्लाह ताला के से मोहब्बत करते हो, मोहब्बत का दावा करते हो, तुम मानते हो कि तुम्हें अल्लाह से मोहब्बत है, तो तुम मेरी इत्तबा करो. नबी अलैहिस्सलातु वस्सलाम से अल्लाह ताला कहलवा रहे हैं, आप कह दीजिए, इन्हें बता दीजिए कि अगर तुम अल्लाह से मोहब्बत करते हो, अगर तुम्हें मोहब्बत नहीं अल्लाह से तो कोई लेना देना नहीं, लेकिन अगर तुम अल्लाह से मोहब्बत करते हो तो मेरी इत्तबा करो, मेरे रास्ते पर चलो. इनाम क्या मिलेगा? युहब्बुकुमुल्लाह, अल्लाह ताला तुमको अपना महबूब बना लेंगे, अल्लाह तुम्हें चाहने लगेंगे, व यगफिर लकुम जुनूबकुम, और तुम्हारे गुनाहों को माफ कर देंगे. तो अल्लाह की इताअत और नबी अलैहिस्सलातु वस्सलाम की सुन्नत, ये 2 चीजों का संगम होगा तो अल्लाह ताला का पास उसकी मोहब्बत के हुसूल का ऐलान करने वाले बनेंगे. அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு கவிஞர் சொல்லுகின்றார், நான் இறை பொருத்தத்தை, இறை திருப்தியை விரும்பிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் இறைவனும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான், இறை பொருத்தம் பெருமானாருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, பெருமானார் திருப்தி கொள்வதில் இருக்கிறது என்பதாக அந்த கவிஞர் குறிப்பிடுகின்றார். அதற்கு சொல்லுகின்றார்கள், குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், நபி அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, உங்களுக்கு உண்மையிலும் இறைநேசம் இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதாவது நபியை சொல்லும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு இறைநேசம் இருக்கிறதோ அவர் நபியை பின்பற்றட்டும், என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் அறிவிப்பு கொடுங்கள். அப்படி அந்த அறிவிப்புக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை நேசிக்கின்றாரோ அவர் பெருமானாரை பின்பற்றட்டும், பெருமானாரை பின்பற்றிக் கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? யக்ஃபிர் லகும் ஸுனூபகும், அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிக்கின்றான், அவர் பாவம் மன்னிப்பு கிடைக்கின்றது. பிறகு யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் சொன்னார்கள், 2 விஷயங்களில் நாம் இணைந்திருக்கிறோம், பின்னி பணிந்திருக்கிறோம். முதலாவது நாம் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் இணைந்ததுதான் நமது மார்க்கமாக இருக்கிறது. हर इंसान की, बस आखिरी बात चलते चलते, हर इंसान की जिंदगी का कोई मकसद होना चाहिए. हर इंसान की जिंदगी का कोई मकसद होना चाहिए, वो इंसान मुस्लिम हो या गैर मुस्लिम हो. और मुसलमान की जिंदगी का तो हर हाल में मकसद होना चाहिए. अगर मुसलमान मुसलमान है और उसकी जिंदगी का कोई मकसद नहीं है तो उसकी जिंदगी का कोई मतलब नहीं है और उसके मुसलमान होने का भी कोई मतलब नहीं है. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். சாதாரண மனித வாழ்க்கைக்கு லட்சியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக அவரின் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. अब हम आप यहां बैठे हुए हैं, अगर हमारी जिंदगी में कोई मकसद नहीं होगा, आप जरा अपने आप को देखिए, झांकिए अपने अंदर, अपने आप को पहचानिए, आप कहां हैं.
زمانہ آواز دے رہا ہے, ٹکٹکی باندھ کے آپ کی طرف دیکھ رہا ہے, مسلمانوں کی طرف دیکھ رہا ہے. آج جتنا زمانے میں مشکل ہے انسان اور انسانیت کے لیے اتنی مشکل کبھی نہیں رہی, اور جتنی ذمہ داری آج مسلمان پہ ہے اتنی ذمہ داری بھی کبھی نہیں رہی. وہ دیکھ رہا ہے اور ہم خاموش ہیں, ہم مزے میں ہیں, ہمارا کوئی مقصد نہیں ہے, ہماری کوئی ٹارگٹ نہیں ہے, ہمارا کوئی زندگی کس لیے پیدا ہوئے, کس لیے زندگی گزار رہے ہیں, کس لیے مر جائیں گے, کچھ نہیں معلوم. அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு நாம் எல்லாம் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும், பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்வின் இலக்காக நாம் இதை நிர்ணயித்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்னவாக இருக்கின்றது? இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலத்திலே முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்றைக்கு வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை போன்று, சிரமங்களை போன்று மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் இது போன்ற நெருக்கடியான கஷ்டம் நிறைந்த காலம் வரலாற்றில் கடந்ததில்லை. அதே போல் ஹஜ்ரத் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறதோ இது போன்ற கடந்த கால வரலாற்றிலே ஒரு பொறுப்புகள் நிறைந்த காலம் என்பது கிடக்கவில்லை. பல பொறுப்புகளோடும் பல நெருக்கடிகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொறுப்புணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். स्कूल के बच्चों से, स्कूल के टीचरों से, स्कूल के जिम्मेदारों से और यहाँ मौजूद वालिदैन से और पल्ला पट्टी के लोगों से एक ही अपील करना चाहता हूं, अपने अंदर झांकिए, अपने आप को देखिए, अपना कोई मकसद तय कीजिए, उस मकसद पर गामजन हो जाइए, ढूंढिए कि आपको क्या करना है. खा पी के मकान बना के बिजनेस खड़ा करके मर जाना नहीं है, बल्कि कुछ करके जाना है अपने लिए, अपनी नस्लों के लिए, सांस घुटती हुई इंसानियत के लिए, सिसकती और बिलकती हुए उस अल्लाह की मखलूक के लिए कुछ फिक्र लेकर जिंदगी गुजारें और फिक्र पर खात्मा करें. अल्लाह ताला हमें भी इन बच्चों के तुफैल में, इन बच्चों को भी अल्लाह ताला कुरान हिफ्ज किया है, उस पर अमल करने की तौफीक भी अता फरमाए. हजरत थानवी रहमतुल्लाह अलैह से किसी ने पूछा, हजरत इल्म का नूर किसे कहते हैं? अब वो नूर आपको भी हासिल हो सकता है, याद रखिएगा. इल्म का नूर किसे कहते हैं? हजरत ने फरमाया, कोई बात, अच्छी बात जानकर अमल करने का जज्बा पैदा हो जाए और इंसान अमल करने लगे तो समझो कि उसको इल्म का नूर हासिल हो गया. ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பாக பிரத்யேகமாக இந்த பள்ளிக்கூட மாணவர்கள், இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், நிர்வாகிகள் மற்றும் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள், அப்பீல் செய்கின்றார்கள். கோரிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைய காலத்தில் நாம் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், நம் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது, அது வாழ்க்கையாக இருக்க முடியாது. எனவே நாம் லட்சியத்தோடு வாழ்வதற்கு எல்லோரும் இங்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். हजारों दुआएं आपसे भी चाहते हैं, हम भी करते हैं. अल्लाह ताला इस इदारे को खूब कामयाब करे, इनके बच्चों को अल्लाह ताला मिसाली मुसलमान बनाए, ऐसा मुसलमान बनाए अल्लाह ताला कि दुनिया देखे कि अच्छा मुसलमान भी ऐसे होते हैं, नरम मिजाज हों, सुन्नत पे चलने वाले हों, दोस्तों से, रिश्तेदारों से, दुश्मनों से वो मामला करे जो अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने किया. और हमारे सबके जमा होने को अल्लाह ताला शर्फ कबूलियत अता फरमाए. व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. ஹஜ்ரத் அவர்கள் கடைசியாக இந்த நிர்வாகத்திற்காக வேண்டியும் பள்ளிக்கூடத்திற்காக வேண்டி இங்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டி துவா செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், சகோதரத்துவ மனப்பான்மையோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்டினார்கள். அதற்கான அறிவுரைகள் பகிர்ந்தார்கள். அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டார்கள். பிறகு நம்முடைய இந்த ஒன்றுகோளை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற துஆவோடு முடித்துக் கொண்டார்கள். ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம் கமா துஹிப்பு வ தர்தா அதத மா துஹிப்பு வ தர்தா. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. واعف عنا واغفر لنا
وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اے اللہ ہمارے گناہوں کو معاف فرما، ہماری خطاؤں سے درگزر فرما. الہ العالمین ہماری غلطیوں کوتاہیوں کو معاف کر دیجئے. اللہ آپ نے جس طرح ہمارے گناہوں کی پردہ پوشی کی، ستاری کی، اسی طرح اپنے شان کے مطابق غفاری بھی فرما دیجئے. اے کریم آقا ہمیں ایمان کی حلاوت نصیب فرما دیجئے، اپنی سچی محبت اور کامل ایمان عطا فرما دیجئے. اللہ اس ادارے کو دن دونی رات چوگنی ترقیات سے نواز دیجئے. اللہ اس بر صغیر کے مسلمانوں کو ایسے ادارے قائم کرنے کی توفیق عطا فرما دے. اے اللہ ہمارے بچے مرتد ہو رہے ہیں، اے اللہ ان کے دل ایمان سے پھر رہے ہیں، ظاہر میں مسلمان ہیں اندر سے خالی ہیں. اے اللہ ہمیں اپنے بچے بچیوں کی فکر کی توفیق عطا فرما دیجیے. اے کریم آقا ہم بہت کمزور ہیں، بہت ناتوا ہیں. اے اللہ آپ کے سوا ہمارا کوئی مددگار نہیں. اے اللہ مدد فرما دیجئے. اے اللہ ہمارے احوال کو بدل دیجئے، ہمارے دلوں کو بدل دیجئے. اے اللہ ہمارے دلوں کو بدل دیجئے. ہمارے مرحومین کو مغفرت و رحمت سے نواز دیجئے. ہمیں بھی حسن خاتمہ عطا فرما دیجئے. اے اللہ حسن خاتمہ عطا فرما دیجئے. ہر طرح کے حرام سے بچا لیجئے، حرام کھانے سے، حرام سننے سے، اے اللہ حرام بولنے سے، حرام سوچنے سے بھی ہم کو بچا لیجئے، حرام دیکھنے سے، ہر طرح کے حرام سے بچا لیجئے. اللہم احسن عاقبتنا فی الامور کلہا وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. وصلى الله تعالى على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. நிறைவாக நாட்டுப்பண். मराठा द्राविड़ उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तब शुभ नामे जाने तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाथा जनगण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இறைவனுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பள்ளியினுடைய நிர்வாகம், முதல்வர், ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. सर कटता है नफ्स का बेशक जिक्र है सैफुल्लाह. अल्लाह अल्लाह अल्लाह
ذکر امن ہے ذکر ہے فتح ذکر شفا ہے ذکر ہے دوا اللہ